ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு செய்தி தாங்க. அந்த வேலைவாய்ப்புகளை பற்றி தாங்க இதில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தாங்க இந்த வேலைவாய்ப்புகளை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னுமே எதுவுமே வரலையே, விற்பனையாளர் கடினர்களுக்கான போஸ்டிங் எப்போங்க போடுவாங்க, எக்ஸாம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சே, கிட்டத்தட்ட பிப்ரவரி 15ஆம் தேதி வெளியிடுவோன்னு சொன்னாங்களே, இது வரைக்கும் எதுவுமே வெளியிடலையே, என்னதாங்க நடக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் நமக்கு முன் வைக்கப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அரசாங்கத்திலிருந்து என்ன வந்திருக்குன்னா, பணி ஆர்டர் வந்துருச்சுங்க. அனைத்து மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா ஒரே முட்டுக்காக தான், அதாவது ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா பணி ஆர்டர் வழங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பணி ஆர்டர் எப்படி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறுந்தகவலாக, அதாவது எஸ்எம்எஸ்ஸாக வரலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வரலாம். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு கால் செய்து வாய் வழியாக கேட்பாங்க. அப்படின்ற மாதிரியான ப்ரொசீஜர் தாங்க நடந்துட்டு இருக்குது. இது வே அதாவது ரிசல்ட் மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. அதாவது ரிசல்ட் மட்டும்தாங்க ஒரே டைமில் எல்லா மாவட்டத்துலேயும் வெளியிடுவாங்க. ஆனால் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தாங்க போடுவாங்க. ஒரு கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் குயிக்காகவே போட்டுருவாங்க. ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த மாதத்துக்குள்ளே எல்லாருமே வேலைக்கு போகிற மாதிரி பாஸ் செஞ்சவங்க அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நீங்கள் உங்களோட சான்றிதழ்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்க முடியும். முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை, சேலம், கோயம்புத்தூர், ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்படுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து அனுப்பிச்சிடுவாங்க. உங்களோட மொபைல் ஆப் மூலமாக மெசேஜ் ஆப்பில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னு பாருங்கள். நீங்கள் பாஸ் செஞ்சிட்டிங்களா, உங்களுக்கு வேலை ஆர்டர் வந்துடுச்சான்னு வந்து போயிட்டு பாருங்கள். இல்லையா உங்களுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் கம்பெனி கால்ஸ் மாதிரி வரதை அவாய்ட் பண்ணாதீங்க. வாய் வழியாக கூட சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த காலாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து அட்டன் பண்ணி பேசுங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சுங்க. நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்குங்க. நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படி இருந்தால் நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புங்க. இதுதாங்க கூட்டுறவுத்துறையிலேருந்து வெளியிட்டிருக்கான ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வேலைவாய்ப்புகள் வந்துடுச்சு, ஆர்டர் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேண்டாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.